அனைவருக்கும் வணக்கம். சுயஜாதகங்களின் அடிப்படையில் சனி பகவானுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும் உங்கள் ஜாதகத்திற்கு எத்தகைய பலனை கொடுக்கும்ன்றத பத்தி தான் இந்த பதிவுல தெளிவுபடுத்த போறோம். பொதுவாகவே சனி பகவான்னா இருள் கிரகமாகவும் குரு பகவான்னா ஒளி கிரகமாகவும் வரையறுக்கப்படுகிறது. அதுபோல் சனி பகவானுடைய பார்வை பற்ற இடங்கள் தடைகளை கொடுக்கும், குரு பார்வை பற்ற இடங்கள் வளர்ச்சியை கொடுக்கும் என்பது பொது விதி. 100% சுபபலனை குருவும் 100% அசுப பலனை சனி பகவானும் கொண்டுள்ளது விதி. இதுவும் பொதுவான விதியானது. ஆனா ஒவ்வொரு சுய ஜாதகங்கள்லயும் இப்படித்தான் செயல்படுமா? சனி பார்வை பற்ற இடங்கள் அத்தனையும் பிரச்சனைக்குள்ளாகி குரு பார்வை பற்ற இடங்கள் அத்தனையும் வளர்ச்சி அடையுமானா கண்டிப்பா கிடையாது. அதுல காரகத்தில் நிறைய முரண்பாடுகள் உண்டு. அதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக பார்க்க போனோம். சனியினுடைய பார்வை எப்பொழுது நன்மையை செய்துவிடும், குருவனுடைய பார்வை எப்பொழுது நன்மை தீமைகளாக மாறி செயல்படும்ன்றதை தான் தெளிவுபடுத்த போறோம். பொதுவா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 3, 7, 10 7ஆம் பார்வை இருக்கக்கூடியது கிரகங்களுக்கு. சிறப்பு பார்வையாக 3, 10ஆம் பார்வையை சனி பகவான் பெற்றுள்ளார். அந்த 3, 10ஆம் பார்வை என்பது சனியினுடைய அமர்ந்த இடத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 3ஆம் இடமும் எண்ணி வரக்கூடிய 10ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்ப்பார். இருள் காரகர் மந்தன், எதையும் பொறுமையாக கொடுக்கக்கூடிய சனி பகவான் தன் காரகத்தின் வாயிலாகவே பார்வை பெற்ற இடத்தின் பலனையும் தன் தசை நடக்கும் பொழுதும் தன்னுடைய இணைவு பெற்ற கிரகத்தின் தசை நடக்கும் பொழுதும் செயல்படுத்துவார். இதுல மாற்று கருத்தே கிடையாது. சனி எந்தெந்த வீட்டெல்லாம் பார்க்கிறார், அந்த வீட்டினுடைய பலனுக்காக ஜாதகர் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும். கடுமையான உழைப்பை மேற்கொள்வது மட்டும் இல்லாமல் அது காலதாமதமாகவும் கிடைக்கும். இது விதி. இது என் நிலையில் இருந்தாலும் இந்த பலனை செய்வார். பொறுமையாகவும் ரொம்ப உழைப்பிற்கு பிறகும் கொடுக்கக்கூடியது. அல்லது ஏதேனும் ஒரு வகையில மனதை கஷ்டப்படுத்தி ஏதேனும் ஒரு வகையில மனதுல ஒரு பயத்தை கொடுத்து திரும்ப அந்த பலன் செய்யறது தான் சனி பகவான். இதுல மாற்றம் இல்லை. எதுவாயினும் ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு உழைக்கிறார், உழைச்ச பிறகு வெகுமதி கிடைத்து விட்டால் அவர் மனம் உழைப்பை மறந்து விட்டு மகிழ்ச்சி அடையும். இதுதான் இயற்பியாக மனிதர்களுடைய உணர்வு சார்ந்த ஒரு பலன். அந்த வகையில சனி பகவான் எவ்வளவு கடின பலனை கொடுத்தாலும் அதே சனி பகவான் தான் ஒரு ஜாதகருக்கு நிலையான சொத்துக்களை கொடுக்கிறார், அழியாத புகழை கொடுக்கிறார், ஓங்கி நிற்கக்கூடிய தொழில் இண்டஸ்ட்ரியை கொடுக்கிறார் சனி பகவான். இதே சனி பகவான் என்னதான் சனி பார்வை தடையையும் தாமதத்தையும் அதிக உழைப்பை கொடுத்தாலும் நிலையான தொழில்துறை சாம்ராஜ்யங்களையும் நிலையான புகழ்களையும் நிலையான சொத்து உடைமைகளையும் இதே சனி பகவான் தான் கொடுக்கிறார். அப்ப சனி பார்வைப்படக்கூடிய இடங்கள்ல உழைப்பு இருக்கிறது பிரச்சனை இல்லை. உழைப்பிற்கு பிறகு மனம் சஞ்சலப்படுவது பிரச்சனை இல்லை. எண்ட் ஆஃப் த டைம் அந்த ரிசல்ட் ஃபேவரா கிடைக்கணும். இதுதான் விதி. ஆனா சனி பார்வை தடைகளையும் தாமதத்தையும் கொடுக்குது, கடின உழைப்பையும் அந்த இடத்துல கொடுக்குது, ஜாதகருக்கு கொஞ்சம் பய உணர்வுகளையும் கொடுக்குது. இதுல மாற்றம் இல்லை. கொஞ்சம் அதிகமா எஃபர்ட் போடுற மாதிரி கிடைக்குமோ கிடைக்காதுன்ற ஒரு நிலையை கொடுக்குது. இதுல மாற்றம் இல்லை. சனியினுடைய 3, 7, 10ஆம் பார்வையில இல்ல சிறப்பு பார்வையான 3, 10ஆம் பார்வைகளும் இது உறுதியான ஒரு தகவல் தான். இப்ப ஃபேவரா ஒரு பலன் கிடைக்கும். கடின உழைச்சாலும் பரவாயில்ல, எண்ட் ஆஃப் த டைம் அந்த வெகுமதி கிடைச்சு ரொம்ப நல்ல விஷயம். அந்த வெகுமதி யாருக்கெல்லாம் கிடைக்கும்? லக்ன யோகருக்கு கிடைக்குமா, லக்ன அவயோகருக்கு கிடைக்குமா? பொதுவாகவே இந்த கடக சிம்மத்துல பிறந்தாலாம் சனிதசை அந்த அளவுக்கு ஃபேவர் இல்லை. வேகத்தையும் துடிப்பையும் கொண்ட மேஷத்திற்கும் விருச்சகத்திற்கெல்லாம் ஒரு சமநிலையில தான் செயல்படுறாருன்றதெல்லாம் இதுவும் ஒரு பொதுவான விதிகள் தான். உங்கள் சுயஜாதகத்தில் சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க, மகர கும்பத்திலோ அல்லது துலாம் வீட்டுல உச்சம் பெற்றிருக்கிறார், அல்லது நீச பங்கத்துல இருக்கிறார், பரிவர்த்தனை வர்க்கோத்தமம் திக்பலம் ஏதேனும் ஒரு நிலையில இருக்கிறார்னா இந்த சனி பகவான் வலுப்பெற்று விட்டார் என்ற அர்த்தம். இந்த வலுப்பெற்ற சனி பகவானுடைய பார்வை எப்படி இருக்குன்னா இன்னும் கடின உழைப்பு. பொதுவாக வலுப்பெறல, ஒரு நீசம் பெற்ற நிலையில சனி இருக்கிறார், அல்லது ஸ்தான பலத்துல ஒரு சமத்திற்கு குறைவாகவோ அல்லது ஏதேனும் ஒரு வகையில குறைந்த ஸ்தான பலத்தோட இருக்கிறார்னா அந்த சனியினுடைய பார்வை கொஞ்சமா தான் கஷ்டம் கொடுக்கும். ஆனால் இந்த உச்சமோ ஆட்சியோ பெற்ற சனி பகவானுடைய பார்வை பெற்ற இடங்கள் அமர்ந்த இடங்கள்ல கடின உழைப்பை கொடுப்பார். ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கடினப்பட்டு உழைக்கக்கூடிய சூழலை கொடுத்துருவார். இது பொது விதி. இதுவும் விதிதான். இப்ப லக்ன யோகர் அவயோகர் என்ற கான்செப்டே கிடையாது. அதெல்லாம் பொதுவாக உழைப்பை மனதில் மகிழ்ச்சியாக எடுத்துக்கொண்டு செயல்படுவாரா, உழைப்பை நினைத்து வருத்தத்தோடு உழைப்பாரா, இதைதான் லக்ன யோகர் அவயோகர் சொல்றது. கடக சிம்மத்துல இருக்கிறவங்களுக்கு சனி ஸ்தான பலம் பெற்று தசை நடக்குது அப்படின்னும் பொழுது அவர் அந்த உழைப்பை சிரமமாக நினைத்து கொண்டு கடன் போடுவார். இதே லக்ன யோகரா இருக்கிறார் சனி பகவான், அவர் ஸ்தான பலத்தை பெற்று தசை நடத்துறாருன்னா அந்த உழைப்பையும் மகிழ்ச்சியா எடுத்துக்கக்கூடியது. இது ரெண்டுக்கும் தான் வித்தியாசம். ஆனா ரிசல்ட்டை கொடுக்கிறது யாரு கொடுப்பா? சனி தசை நடக்குது, சனியோட இணைந்த தசை, சனி பார்வை பெற்ற இடங்கள் எல்லாம் கஷ்டப்படுறீங்க. ரிசல்ட் ஃபேவரா இருக்கணும்னா சனியோடு
லக்ன திரிகோணாதிபதி 5, 9 அல்லது லக்னாதிபதி ஸ்தான வலுவோடு அவரோடு சனியோடு தொடர்பு பெற்று விட்டால் அந்த சனி யோக சனி. அந்த சனி பகவான் யோகத்தை செய்கிறார். அந்த சனியினுடைய பார்வையானது கடின உழைப்பை கொடுத்தாலும் எண்ட் ஆஃப் த டைம் வெற்றியை கொடுத்து விடுகிறது. அப்ப சனி பார்வை கண்டிப்பாக கடின உழைப்பை கொடுக்கிறது. ஒரு பொறுமையாகத்தான் பலன் செய்கிறார். ஆனாலும் கூட சனியினுடைய தொடர்பானது லக்ன திரிகோணாதிபதிகளோடு நிகழும் பொழுது ஜாதகருக்கு அந்த இடத்தில் சனியை விட கூடுதலாக திரிகோணாதிபதிக்கு ஸ்தான பலம் அல்லது சனியோட இணையும் பொழுது திரிகோணாதிபதிக்கும் ஸ்தான பலம் கிடைச்சா அந்த சனி தசையோ சனியோடு இணைந்த தசையோ உங்களை கொஞ்சம் ஒரு கடின உழைப்பை கொடுக்கும், ரொம்ப பொறுமையா பலன் செய்யும். ஆனால் அதில் சேர்த்த செல்வங்களும் அதில் சேர்த்த புகழும் அதில் சேர்த்த ஆரம்பிச்ச தொழில்களும் பல தலைமுறைக்கு கடந்து நிற்கும். அப்ப சனி பார்வை யோகமானா சனி பார்வை அதீத யோகம். எது நிலைச்சிருந்தாலும் அது யோகம் தானே. நிலத்தவை என்றுமே யோகமாக அமையப்படுகிறது. அந்த வகையில இதுக்கு ஒரே விதி, சனி பகவானோடு இயற்கையாக லக்ன திரிகோணாதிபதிகள் தொடர்பை பெற்றிருக்கும். அது செவ்வாயா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும், சூரியனா இருக்கட்டும், பிரச்சனையே இல்லை. ஏதேனும் ஒரு வகையில உயிர்காரகத்தை தான் பிரச்சனை கொடுப்பான. எண்ட் ஆஃப் த டைம் கடைசியில் சனி தசையானது சனியோடு இணைவு பெற்ற தசையானது யோகம் செய்யும். இப்ப சனி பார்வையினால் எப்படி யோகம் அனுபவிக்கணும்ன்றத புரிஞ்சுக்காச்சு. இதுல லக்ன யோகர் அவயோகர் என்றதெல்லாம் உழைப்பை நிம்மதியாக எடுத்துப்பாரா, உழைப்பை கஷ்டமா எடுத்துப்பாரான்றதுக்கு தான் லக்ன யோகர் அவயோகர்லாம். ரிசல்ட்டுக்கு லக்ன திரிகோணாதிபதிகள்ன்றத உறுதி பண்ணியாச்சு. இது சனி பார்வையில் உள்ள ஒரு சூட்சமம், சனி பார்வையில் உள்ள ஒரு மிக முக்கியமான புரிதல். இந்த பார்வை அமைவுகள் 3, 7, 10 இது ஓரளவுக்கு சனி பார்வை புரிஞ்சிருக்கும். இப்ப குருவனுடைய பார்வை, குருவை பொறுத்த வரைக்கும் 100% சுபர். காரகங்களே தனம் பெயர் புகழ் எல்லாம் வச்சிருக்கிறார், குழந்தைகள் எல்லாம் வச்சிருக்கக்கூடிய நல்ல கிரகம். குரு பார்க்கக்கூடிய இடங்கள், குரு மட்டும்தான் திரிகோணத்தை பார்ப்பார். ஒரு பாவத்தில் அமர்ந்து 5, 9ஆம் பார்வையை பெற்றது குரு மட்டும்தான். இப்படிப்பட்ட குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்த்து 9ஆம் இடத்தை பார்த்து 7ஆம் இடத்தை பார்த்து அங்க எந்த கிரகம் குற்றமாக இருந்தாலும் குற்றத்தெல்லாம் நிவர்த்தி செஞ்சு கொடுத்து விடுகிறார். இப்ப குரு தசை நடக்குது, குருவோட இணைவு பெற்ற தசை நடக்குது. அதே கான்செப்ட் தான். குரு பார்த்த இடங்களில் ஜாதகருக்கு மகிழ்ச்சி இருக்கும், வளர்ச்சி இருக்கும். நல்ல விஷயம், நல்ல வளர்ச்சி இருக்கும், நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும்ன்றதுல மாறுபாடே கிடையாது. அங்க இருக்கிற குற்றங்கள்லாம் நிவர்த்தி பெறும், மாறுபாடே கிடையாது. அந்த குருவனுடைய ஸ்தான பலத்தை பொறுத்து அவர் ஆட்சி உச்சமோ நீசபங்கமோ பரிவர்த்தனையோ வர்க்கோத்தமோ பெற்றிருக்கிறாரு, வலுவா இருக்கிறாருன்னா அந்த பார்வை மேற்படி நல்ல வளர்ச்சியை கொடுக்கும், நல்ல டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். அதே நிகராக அந்த குருவானவர் லக்ன யோகரோட தொடர்பு கொள்ளல. இதுல கான்செப்ட் வச்சுக்கலாம், பொதுவான விதிதான். அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க எந்த லக்னமா இருந்தாலும் சரி, குரு யோகரா இருக்கிறாருன்னா அவர் கொடுக்கறத கொஞ்சம் மகிழ்ச்சியா அனுபவிச்சுப்பீங்க. அவயோகரா இருக்கிறாருன்னா நிறையவே கொடுப்பார், ஆனா அதுல ஒரு மகிழ்ச்சி இல்லாத நிலை இருக்கும். நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா பெரும் செல்வங்கள் சம்பாதிச்சாலும் ஏதாவது ஒரு குறைபாடு, மகிழ்ச்சி இருக்காது, மன மகிழ்ச்சி, பிசினஸ் காம்படிஷன்ல இருந்துகிட்டே இருக்கும். இது போல குரு யோகராக இயற்கை லக்ன யோகராக இருக்கும் பொழுது மகிழ்ச்சியா இருக்கும், எதையும் அனுபவிக்கிறது. அவயோகராக இருக்கும்போது கொஞ்சம் தடையா இருக்கும். ஆனா எண்ட் ஆஃப் த டைம் ரிசல்ட், இங்கேயும் ரிசல்ட், இங்கேயும் குரு கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி நிலைத்ததாக உறுதியாக ஜாதகருக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னா நல்ல புகழ் பெற்று நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா பெரும் இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிருப்பாங்க, 10 வருடத்துல பெரும் பூமப் வந்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லாம காலி ஆயிடுவாங்க. நல்ல ஒரு லேண்ட்லைட்ல பெரிய ஒரு பிரபலமாக வந்திருப்பார், திடீரென்று பார்த்தால் அவர் பிரபலம் அன்றைய ஒரு நாள் ஒரு பேச்சோடே அவருடைய வாழ்க்கை முடிவுக்கு வந்திருக்கும். அரசியல் துறையில இருக்கிறவங்களா இருக்கட்டும், சினிமா துறையில இருக்கிறவங்களா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரி பீப்புள், ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு கூட திடீர்னு அசுர வளர்ச்சி கொண்டு போய் மாதம் ஒரு 10 லட்சம் ரூபாய் சம்பளத்துல கொடுக்கும். அடுத்து லே ஆஃப் பண்ணிடுவாங்க. அடுத்து அதே பேக்கேஜஸ்ல வேற இடத்துல வேலை கிடைக்காது, தொழில் வேலை சிந்திக்க முடியாது, வேற வேலை சிந்திக்காம கஷ்டத்தை கொடுக்கும். இதெல்லாம் ஏன் நடக்குது? குருவார்வையும் அப்ப கஷ்டப்படுத்துது. லக்ன திரிகோணாதிபதிகள் தொடர்பு கொள்ளாத குரு தசை, லக்னாதிபதியோ 5, 9ஆம் அதிபதி இவரே இருந்தாலும் கூட 5, 9ஆம் அதிபதியா ஸ்தான பலத்தோட இருக்கணும். இந்த லக்ன திரிகோணாதிபதிகளுடைய தொடர்பு கொண்ட குரு தசை எந்த லக்னமா இருந்தாலும் வளர்ச்சி இறுதியில் ஜாதகருக்கு பிரயோஜனப்படும். குருவார்வை பெற்ற இடங்களினால் கிடைத்த லாபங்கள் பிரயோஜனப்படும். திரிகோணங்கள் தொடர்பு கொள்ளாமல் இவர் மறைவு பாவங்களில் ஸ்தான வலு குறைந்தோ அல்ல ஸ்தான பலம் பெற்றிருந்தாலும் திரிகோணமே தொடர்பு கொள்ளல, ஏதேனும் ஒரு வகையில் லக்ன அவயோக நிலையில் தொடர்பு கொண்டுட்டார்னா அவர் கொடுத்த வளர்ச்சியை கொண்டு சென்று விடுவார், எடுத்துக்கொள்வார், நிலைத்து கொடுக்க மாட்டார், முடிஞ்சிடும். சனி பார்வை எப்படி லக்ன திரிகோணாதிபதி இருந்தா பல காலங்கள் நிலைக்கிறதோ அதுபோல குரு கொடுத்த புகழ் பெயர் கௌரவம் அத்தனை அந்தஸ்துகளையும் பிடுங்கி கொண்டு செல்வார். அப்ப குரு பார்வை என்பதும் மிகப்பெரிய ஆபத்து. சனி பார்வை கூட ஒரு மனிதனை கடைசி வரைக்கும் கஷ்டப்படுத்தும், சிரமப்படுத்தும், வெற்றி கொடுக்கும், இல்ல கொடுக்காம போயிடும். அவர் கஷ்டத்திலே வாழ்ந்தவரார். ஆனால் இங்கு இவர்
வளர்ச்சியை சந்தித்து வீழ்ச்சியை சந்தித்தவராக மாறி விடுவார். குரு பார்வை லக்ன திரிகோண தொடர்புகள் என்று அமர்ந்து தசையோ குருவோடு இணைந்த தசையிலோ பெரிய வளர்ச்சி அடைகிற மாதிரி இருக்கும், திடீர்னு அந்த டிராப் பண்ணி விட்டுரும். அதற்கு ஒரே விதி, குரு பார்வையினால் முழுத்த யோகமும் குரு பார்வை பெற்ற இடம் நிலைத்த லாபத்தையும் நிலைத்த வளர்ச்சியையும் பெறுவதற்கு குரு லக்ன திரிகோண அதிபதியும் தொடர்பு கொள்ளணும். இது ஒண்ணுதான் விதி. அப்ப 2 கிரகங்களுக்குமே லக்ன திரிகோணாதிபதி தொடர்பு கொள்வது யோகத்தை கொடுக்கும். லக்ன திரிகோணம் தொடர்பு கொள்ளாமல் எத்தகைய பலனை செய்தாலும் சரி, எத்தகைய பலனை செய்தாலும் அது வாழ்க்கையிலே நிலைத்து இருக்கிறது இல்லை. இதுல என்ன ஒரு நல்ல பலன்னா, சனி பகவான் கொடுத்தா கஷ்டப்படுத்துறார், வாழ்க்கையில கஷ்டத்தோடய முடிச்சு விட்டுறார். குரு பகவான் அசுர வளர்ச்சியை கொடுத்து வீழ்ச்சியை சந்திக்க வச்சுப்பார். இதுதான் குரு பார்வைக்கும் சனி பார்வைக்கும் உள்ள வித்தியாசம். எனினும் திரிகோணங்கள் தொடர்பில்லாத சனி குரு பார்வைகள் எப்பொழுதும் பிரயோஜனம் இல்லை என்பதை உறுதிப்படுத்துறோம். அதுபோல சனி பார்வை கண்டிப்பாக கடின உழைப்பையும் தடையையும் கொடுக்கும். குரு பார்வை வளர்ச்சியையும் மேம்பாட்டையும் கொடுக்கும். இறுதி ரிசல்ட்டை லக்ன திரிகோணாதிபதிகள் தொடர்பு மட்டுமே உறுதி செய்யும்ன்றத உறுதிப்படுத்திக்கிறோம். உங்களுடைய ஜாதகங்கள்ல சனியினுடைய அமர்வு, குருனுடைய அமர்வு அங்கு திரிகோணம் தொடர்பு கொண்டு இருக்குமாயின் நீங்கள் தசை நடக்கும் பொழுது அதிர்ஷ்டத்தை அனுபவிப்பீர்கள். ஆனால் எப்படி அனுபவிப்பீங்கன்னா, சனி பார்வையில இருந்தா கடின உழைப்பு, கடின முயற்சிக்கு பிறகு குரு பார்வையில இருந்தா இலகுவாகவே ஒரு கப்பலில் பயணம் செய்வது போல, நீர்மூழ்கில் பயணம் செய்யாதது போல எளிதாக பயணம் அமைந்துவிடும் என்பதை உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.